皆さん、こんばんは。今日はどんな一日でしたか？コメントで教えてくださいね。では、本日の皆さん文法を一緒に勉強しましょう。本日の文法は間、間に。So, இந்த ஐதா and ஐதா நீ in three examல ரொம்ப பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகுற கிராமர் பிகாஸ் ரெண்டுமே ஒயில்னு தான் அர்த்தம். நீங்கள் எக்ஸாமில் கரெக்டாக சூஸ் பண்ணலன்னா தப்பாக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஐதா எங்கே யூஸ் பண்ணுவோம், ஐதா நீ எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்க்கலாம். நம்ம மீட்டிங்கோட ஃபர்ஸ்ட் பும்போ ஐதா. இந்த ஐதா நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஒரு காலம் ஃபுல்லாக நடக்கிற சுச்சுவேஷனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த ஐதா யூஸ் பண்ணுவோம். அந்த டைமில் இன்னொரு ஆக்ஷனும் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இது சடன் சேஞ்ச் எதுவுமே இருக்காது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பிஸியாக இருக்கீங்க. ஸோ அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் சைமல்டேனியஸாக நீங்கள் வேறு ஏதோ ஒர்க் பண்ணுவீங்க. பட் ஸ்டில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க. அந்த டைம் ஃப்ரேம் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரே மாதிரி பிஸியாக இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை சொல்கிறது இந்த ஐதா. ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே அண்ட் கண்டினியூஸாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது அப்படி சொல்கிறது தான் இந்த ஐதா. ஓகே, நம்ம ரூல் பார்த்துடலாம். கண்டினியூஸ் ஃபார்ம் கூட ஐதா வரும். ஸோ அதனால தான் தேயிரு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. verb தேயிரு ப்ளஸ் ஐதா. ஈகேயோஷி அண்ட் நாகேயோஷி கூட ஐதா வரும். ஸோ ஈகேயோஷி கூட நம்ம டைரெக்டாக ஐதா யூஸ் பண்ணுவோம். நாகேயோஷி கூட நான் அஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். நவுன் கூட வரப்போது நோ அஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா நம்மளுக்கு புரியும். நிஹோன் நீ சுந்தேரு ஐதா மாய்னிச்சி ஜிக்கான் ஒக்கிமெத்தே நிஹோங்கோ பெங்கியோ ஷித்தே மஷ்தா. While I was living in Japan, I studied Japanese every day at a fixed time. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஜப்பானில் இருந்த டைம் ஃபுல்லாக அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் சொல்ல, நான் வந்த புதுசுலையோ வந்த எண்டிங்லேயோ சொல்ல, நான் ஜப்பானில் இருந்த ஹோல் டைமில் நான் டெய்லி ஜாப்பனீஸ் படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கைகினோ ஐதா மானா தோஷிதே தென்வபாங்கோ ஓ சுக்கவனாய்தே குதாசாய். ஸோ கைகினோ ஐதா மீட்டிங்க்கு நடுவில். ஸோ மீட்டிங் ஃபுல்லாகவே ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மீட்டிங்கோட ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபார் த ஹோல் டைம் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தேர்ட் ஒன், ஷிகத்தோகா இசோகஷி ஐதா நகாய் எஸ்மிகா தொரனாய் நோதே ரியோக்கோ தெக்கிமாசன். வைல் ஒர்க் இஸ் பிஸி ஐ கேன் ட்ராவல் பிகாஸ் ஐ கேன் டேக் அ லாங் பிரேக். நான் எப்போல்லாம் பிஸியாக இருக்கணும், நான் பிஸியாக இருக்க டைம் ஃபுல்லாகவே என்னால் லாங் லீவ் எடுக்க முடியாது, அதனால் என்னால் ட்ராவலும் பண்ண முடியாது. ஸோ நான் பிஸியாக இருக்க டைம் ஃப்ரேமில் சொல்கிறாங்க. ஓகே, ஃபைனலாக பார்த்துடலாம். நச்சேசுமினோ ஐதா செய்காட்ஸு ஹீனோ தாமினி பாத்தைமோ ஓ ஷித்தே மஷ்தா. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, சம்மர் வெக்கேஷன்னோ ஐதா. ஸோ நட்சியஸ்மினோ ஐடா சம்மர் வெக்கேஷனோட ஹோல் டைமில் நான் என்னோட லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்காக நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபார் த ஹோல் டைம் நான் இதை பண்ணேன்னு சொல்ல வராங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ கொத்து பார்க்க போயிடலாதனால. ஃபர்ஸ்ட் ஒன், சும்மு டு லிவ், கிமேரு டு டிசைட், மானா மானஸ், தென்வபாங்கோ மொபைல் ஃபோன், சுக்காவோ டு யூஸ், தொரு டு டேக், ரியோக்கோ ட்ராவல், தெக்கினாய் கெனாட், செய்காட்சிஹி லிவிங் எக்ஸ்பென்சஸ், அருபாய்டோ பார்ட் டைம், நோ தாமே ஃபார் த பர்பஸ். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே கொத்துப்பா படிச்சுட்டு நீங்கள் இந்த இந்த சென்டென்சஸ்மே நீங்கள் காஞ்சி இரகானா இல்லாமல் நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாம்லேயுமே இது ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம இப்போ ஐதா நீ பார்ப்போம். ஐதாக்கும் ஐதா நீக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஐதா நீ யூஸ் பண்ணும்போது அந்த டைமுக்குள்ளே ஒரு தடவை மட்டும் நடக்கிற ஆக்ஷனை நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஐதாவில் ஒன் டே ஃபுல்லாக நடக்கிற ஆக்ஷன் நம்ம பார்த்துருந்தோம், கண்டினியூஸ் ஸ்டேட்டில் வரும்னு. பட் இந்த ஐதா நீ நம்ம யூஸ் பண்ணும்போது ஒன் டே ஃபுல்லாக பிஸியாக இருந்தேன்னு சொல்லாமல், நான் காலையில் பிஸியாக இருந்தேன், இன்றைக்கி காலையில் பிஸியாக இருந்தேன், இன்றைக்கி ஈவினிங் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு ஹேப்பன் இன்சைடாக ஒரு டைம் லிமிட் சொல்லி இதுக்குள்ளே நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு இந்த ஐதா நீ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ ரூல் பார்க்கலாம். verb தே ஃபார்ம் கூட தே இரு கூட ஐதா நீ போட்டு கண்டினியூஸ் ஃபார்ம் கூட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நவுன் கூட நோ போட்டு அஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் போயிடலாம். ருசுபான்னு ஐதா நீ
Jitaku bin de taisetsuna shirioka todokimashita. While I was out, important documents arrived by delivery service. ஸோ நான் வீட்டில் இல்லாத சமயத்தில் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எனக்கு டெலிவர் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இது ஒரு டைம் நடக்கிற ஆக்ஷனால இங்கே நம்ம ஐதானி போட்டிருந்தோம். ಜುಗ್ಗ್ಯೋನ ಐದಾನಿ ನಯ್ಯೋದೆ ವಕರನ கத்தனோதே சென்சேனி ஷிட்ஸ்மோன்வோ ஷித்தா. சென்சை கிட்ட புரியல, நான் டவுட் கேட்டேன். ஸோ இது ஒரு டைம் டவுட் கேட்குறாங்க, அந்த 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 கிளாஸில் ஒரு டைமில் டவுட் கேட்கறதுனால இதில் நம்ம ஐதானி போட்டிருந்தாங்க. ಶಿಗತವೋ ಶಿತ್ತೇ ಇರು ಐದ ನೀ ಕೈಷಕರ ಕ್ಯೂನ ದೆನ್ವಾಗ கக்கத்தெக்கிமஷ்டா. While I was working, I got a sudden call from a company. ஸோ நான் வேலை செஞ்சுட்டு இருக்க போது சடனாக எனக்கு ஒரு கால் வந்துச்சு. தென் ரியோக்கோனோ ஐதானி ಗಾಯ್ಗೊಕ್ಕುಜಿನ್ನು ರಿಯೋಕೋ ಶಾತೋ ಶಿರಿಯತ್ತೆ ಅತ್ತರಶಿ ತೊಂಬದರ್ಶಿಕ ದೆಕಿಮஷ்டா. During the trip, I met foreign travelers and made new friends. ஸோ இது எல்லாமே நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம ஒரு வாட்டி தான் போவோம், ஒரு வாட்டி தான் பண்ணுவோம். ஐ மீன் இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா, வீட்டிலேருந்து ஒரு வாட்டி நீங்கள் வெளில போயிருக்கீங்க, அந்த டைமில் உங்களுக்கு டெலிவரி ஏதோ வந்திருக்கு. செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜுக்யோன் ஐதான், கிளாஸில் ஒரு வாட்டி உங்களுக்கு டவுட் வந்திருக்கு, நீங்கள் சென்சை கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஐதான் இதே சென்டென்ஸில் நீங்கள் போடணுன்னா, கிளாஸ் ஃபுல்லாக நான் டவுட் கேட்டுட்டு இருந்தேன் அப்படி சொல்கிறப்ப இந்த ஐதா போடுவேங்க. ஸோ ஆனால் நம்ம கிளாஸில் டவுட் வராதப்ப நையோகா வக்கரன கத்தனோதே, எனக்கு புரியாத டைமில் மட்டும்தான் நான் டவுட் கேட்குறேன், அதனால நம்ம இங்கே ஐதானி போடுறோம். தேர்ட்லேயுமே நான் வேலை பார்த்துட்டு இருக்க போது எனக்கு ஒரு வாட்டி தான் கால் வரும், லைனாக கால் வந்துகிட்டே இருக்க போது நம்ம ஐதா போடுவோம். ஆனால் ஒரு வாட்டி கால் வந்ததுனால இங்கே ஐதானி போட்டிருக்காங்க. லாஸ்ட்டு சென்டென்ஸுமே அப்படி தான், ரியோக்கோனோ ஐதானி. ஸோ நான் ட்ராவல் எப்போ நான் ட்ராவல் போனாலும் எனக்கு ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நம்ம சொல்ல வரல. என்னோட இந்த ட்ரிப்பில் எனக்கு ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஸோ அதனால இங்கே ஐதானி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இப்போ புரியும்னு நம்ம இப்போ கொத்துப்பாக்குள்ளே போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ருசு பீங் அவே. தக்கு ஹாய் பின் ஹோம் டெலிவரி. தாய் செட்ஸு இம்பார்ட்டன்ட். ஷொருய் டாக்குமெண்ட்ஸ். தொதோக்கு டு அரைவ். ஜுக்யோ கிளாஸ். நையோ கண்டென்ட் சாரி. ரியோகோஷா திஸ் இஸ் ட்ராவலர். ஷிரியை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. தெக்கிரு டு பி மேட். இப்போ இந்த ஸ்லைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் N3ல கண்டிப்பாக இதில் கன்ஃபியூஷன் வரும். சேம் சிச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் ஐதா யூஸ் பண்ணும்போது ஒரு மீனிங்கோ, ஐதா நீ யூஸ் பண்ணும்போது இன்னொரு மீனிங்கோ வரும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அமேகா ஃபுத்தேரு ஐதா ஒன்கக்குவோ கீத்தே மஷ்தா. இதோட அர்த்தம் என்னன்னா, மழை பெய்கிற அந்த நேரம் ஃபுல்லாகவே நான் மியூசிக் கேட்டுட்டு இருந்தேன். மழையும் பெய்யுது, மியூசிக்கும் கேட்குறோம், நம்ம ரெண்டுமே கண்டினியூஸாக இங்கே நடக்குது. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அமேகா ஃபுத்தேரு ஐதானி தேய்தென்ச்சு மஷ்தா. இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால், மழை பெய்கிற நேரத்தில் சடனாக ஒரு ஈவெண்ட் நடக்குது, பவர் கட். அது கண்டினியூஸ் இல்லை, ஒரு தடவை மட்டும்தான் நடக்குது. ஸோ இது ரொம்ப கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ் ஆக்ஷன்னா ஐதா, ஒரு டைம்குள்ளே ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அது ஐதானி. நம்ம வீடியோவோட லாஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே சென்டென்ஸ் பாருங்கள், அமேகா ஃபுத்தேரு ஐதானி உங்களுக்குவோ கீத்தே மஷ்தா. இது ராங், ஏன்னா மியூசிக் கேட்குறது கண்டினியூஸ் ஆக்ஷன். மழை பெய்கிற நேரம் ஃபுல்லாகவே நான் மியூசிக் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இது ஒரு தடவை நடக்கிற ஆக்ஷன் இல்லை, இது ஒரு கைண்ட் ஆஃப் கண்டினியூஸ் ஆக்ஷன். ஸோ அதனால நீங்கள் ஐதானி யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அமேகா ஃபுத்தேரு ஐதா உங்களுக்குவோ கீத்தே மஷ்தா. நீங்கள் இது போன ஸ்லைட்லையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே மழை பெய்கிறது ஒரு சிச்சுவேஷன், மியூசிக் கேட்குறது இன்னொரு ஆக்ஷன். ஸோ ரெண்டுமே சேம் டைமில் கண்டினியூஸாக நடக்குது. ஸோ எக்ஸாம் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நம்ம போன வாட்டி சொன்ன மாதிரி கண்டினியூஸ் ஆக்ஷன்னா ஐதா, சடனாக ஒரு தடவை நடக்குன்னா அது ஐதானி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஷோனி நிஹோங்கோ பெங்க்யூ ஷித்தே கம்பரிமாஷோ.